வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎம் கிசான் திட்டத்தோட விவசாயிகளுக்கு 20வது தவணைக்கான தேதி அறிவிப்பு மற்றும் முக்கிய மாற்றம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டம், இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. 3 தவணைகளை பிரித்து 4 மாதத்திற்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா 2000 2000 வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட 19 தவணை அனைவருக்குமே வந்துருச்சு. இதில் 19வது தவணை நிறைய பேர் வரல அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட இகேஒய்சி பூர்த்தி பண்ணாதனால 19வது தவணை வரல அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இகேஒய்சி பூர்த்தி பண்ணாத அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்க இகேஒய்சியை சப்மிட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த 20வது தவணை தங்கு தடையின்றி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி பூர்த்தி பண்ணலைன்னா 20வது தவணையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா இகேஒய்சி பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களோட பிஎம் கிசான் திட்டத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட பிஎம் கிசான் நம்பரை வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டு டேஷ்போர்டில் தேவையான அனைத்து டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம், தாலுகா, வட்டம், கிராமம் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து உங்களோட இகேஒய்சி நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட 20வது தவணை கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 20வது தவணை வரக்கூடிய தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.